சார் மாசம் 2000 ரூபாய்க்குள்ள பே பண்ற மாதிரி நல்ல எல்ஐசி பிளான் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாசம் 1800 ரூபா பே பண்ணிட்டு 10 லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி நல்ல எல்ஐசி பிளான் இருக்குங்க. இது 8 வயசு குழந்தையிலிருந்து 50 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். சுமாரா ஒரு மாசத்துக்கு 1800 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். 10 லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25 வயசு இருக்கிறவங்க இந்த பாலிசி எடுத்தாங்கன்னா மாசம் 1800 ரூபா 16 வருஷம் பே பண்ணுவாங்க. அப்ப டோட்டலா இவங்க எல்ஐசியில பே பண்றது ஒரு 3,45,000 ரூபாய் அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸா 25வது வருஷத்துல, அதாவது அவங்களோட 50வது வயசுல 10 லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். இதுவே 30 வயசு இருக்கிறவங்க இந்த பாலிசி எடுத்தாங்கன்னா 25 வருஷத்துல, அதாவது அவங்களோட 55வது வயசுல 10 லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இவங்க டோட்டலா பே பண்றது நான் சொன்ன மாதிரி மாசம் 1800 ரூபாய் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3,45,000 ரூபாய் எல்ஐசியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பாங்க. இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கிறது டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸா மெச்சூரிட்டியா 10 லட்ச ரூபாய் கிடைக்குதுங்க. ஓகே, இந்த பாலிசியில இன்சூரன்ஸ் கவரேஜை பொறுத்த வரைக்கும் நார்மல் ரிஸ்க்கு ஆரம்பத்திலேயே 4 லட்ச ரூபாய் கவரேஜும், ஆக்சிடென்டல் ரிஸ்க்கு 8 லட்ச ரூபாய் கவரேஜும், அது இல்லாம ஆக்சிடென்டல் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் இந்த பாலிசியில உண்டுங்க. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், நான் லிங்க்டு பிளான், ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 100% சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய பிளான். ஒரு வருஷம் பாலிசிக்கு பணம் கட்டி முடிச்சதுல இருந்து லோன் வாங்குறதுக்கான ஆப்ஷனும் உண்டுங்க. இந்த பாலிசியில மாசம் 1800 ரூபா பே பண்றோம், 16 வருஷம் பே பண்றோம், 25வது வருஷத்துல 10 லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ். நாம கட்டுறது கிட்டத்தட்ட 3,50,000 ரூபாய், நமக்கு கிடைக்கிறது 10,50,000 ரூபாய் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. நல்ல ஒரு எல்ஐசி பிளான். தேங்க்யூ. நான் ராஜா, எல்ஐசி.